அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்றதுக்கு சைடிஷ்டாக சாதம் எடுத்துட்டு ரசம், அதுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சால் ஃப்ரை, கத்திரிக்காய் பொரிச்சது. இப்போது அது எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீள கத்திரிக்காய் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் கட்டையான கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். இதை இப்போ கையில் வச்சு வீடியோ ஷூட் பண்ணதுனால எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கலை. இப்போ கட் பண்ணுறதை நான் காமிக்கிறேன். கொஞ்சம் தடினமாட்டு அந்த காம்போடே வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறது நல்லது. தண்ணியில் போட்டுக்கிடுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் நம்ம காஷ்மீர் சில்லி போட்டுக்கிடுங்க. 1 டீஸ்பூன், 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூடு, இதெல்லாம் சேர்த்துட்டு சில்லி ஃப்ளாக்ஸ் இருக்குது தெரியுமா, அதுலேயும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுங்க. இதை 1/2 கப்பு தண்ணி விட்டு இப்போ நம்ம நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ கத்திரிக்காய் நம்ம நல்லா நைஸாக அரியக்கூடாது, கொஞ்சம் தடினமாக அரிஞ்சால் தான் பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த கோடு நான் இப்போ போட்டிருக்கேன். கத்தி வச்சு சைடாக சரித்து கோடு போட்டிருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச மசாலா கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிடுங்க. அப்போ சேர்த்துட்டு எல்லாம் மசாலா போட்டு வச்சுட்டு நம்ம இப்போ எல்லா மசாலா போட்டு எடுத்தாச்சு. நான் ஒரு நாளத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணேன், மசாலா போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் 1 நாள் ஃபுல்லாக வச்சுருந்தேன். மறுநாள் எடுக்கும்போது நம்ம ஃப்ரை பண்ணுவோம், உதிர ஒன்றும் செய்யாது, அந்த மசாலாலாம் பிடிச்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணும்போது. இப்போ நம்ம குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் பேனில். அதில் 2 கறிவேப்பிலையும் போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மணமாட்டும் இருக்கும். எனக்கு முன்னாடி கத்திரிக்காய் பிடிக்கவே செய்யாது, இப்போ அப்படி கிடையாது. கத்திரிக்காய்னா அவ்வளோ பிடிக்கும். நம்ம சாப்பிட்டு பழகிட்டோன்னா சாதத்துக்கெல்லாம் இது வச்சு சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை சாப்பிட்டோன்னா திரும்ப திரும்ப சாப்பிடுவோம். இப்போ நான் ஆயில் ஹீட் ஆன பிறகு எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சடனாக இதே மாதிரி ஒரு நாளத்துக்கு முன்னே மசாலாலாம் பிரட்டி வச்சுட்டு எடுத்து மறுநாள் பொரிக்கும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.